ஐயோ அவ்வளோ ஐயோ அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே இல்லை ப்ரோ. இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ். எப்போ பார்த்தேன்? November 28. ரெக்வெஸ்ட் எப்ப கொடுத்த? ரெக்வெஸ்ட் கொடுத்தல அது செப்டம்பர்ல கொடுத்தேன். நீ ஒரு மாசம் கழிச்சு தான் அக்செப்ட் பண்ண. 2 மாசம். 2 மாசம். எனக்கு மட்டுமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முள்ளு ப்ரோ நீங்க கண்ணை க்ளோஸ் பண்ணன்னு சொன்னீங்க. 1 2 3 சொன்னோனே ஓபன் பண்ணி பார்க்கணும். நீ பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருந்த? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? 1 2 3 சொன்னதுமே I have to open my eyes, right? Okay. Yeah, sure. Attitude இல்ல bro. I'm very sweet girl. First time bro நீங்க மைக்ல வச்சிருக்கீங்க bro. நான் சொல்லல அவங்க தான் சொன்னாங்க. போட்டோவா? அதே ஞாபகம் இருக்காது கேளு. நான் அக்டோபர்லயே பார்த்துட்டேன். ஆனா அக்செப்ட் பண்ணல விட்டுட்டேன். மறுபடியும் நவம்பர்ல ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். சும்மா கிராஸ் செக். வேற எதுல போய் ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே பார்த்திருக்காங்க. இருக்குதுல சரி இது பரவாயில்லை இது ஏதோ பரவாயில்லை போ அப்படியே ரொம்ப அப்படினு. அப்படி இல்ல சரி ஏதோ நேத்த முந்தானேத்த கால் வந்துச்சு. ஹாப்பியான டேவி அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டேன். எங்க வீட்ல இருக்கும்போது தான் கால் வந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லல. இன்னும் ஒரு 1 monthல கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவனை பற்றி சொல்லணுன்னா அவன் ரொம்ப ஸ்பெஷலு. ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப பார்ப்பான். ரொம்ப ஷை டைப்பு. ஜாலியாக இருப்பான், ஜோவியலாக இருப்பான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஸ்பெஷல் அந்த ஷை டைப் அதெல்லாமே வந்து அவனோட பை பர்த்டே அவனுக்கு இருந்தது. ஸோ அவன் எப்படின்னா ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு சைல்டு சின்ன வயசுலேருந்தே. இப்போது அவன் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் எல்லாரோட விஷஸ் அவனுக்கு எப்பவுமே இருக்கும், சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். அவன் எங்கேயாவது சோர்வடையும் போது கண்டிப்பாக எங்கள் ஷோல்டர் அவனுக்காக நிற்கும். அவனுக்கு எல்லாமே சக்ஸஸாக நடக்கணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். நாகவன் கீர்த்தி ஹாப்பி மேரேஜ் லைஃப். இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே. ஓ காதில் மெல்ல காதல் பேசும் வா செந்தாடி நீ